இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான சொல்ல முடியாது, ஆனா ட்ரெடிஷனலான ஒரு பொடி நம்ம செய்ய போறோம். அது பூண்டு பொடி. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, தனியா, நல்லெண்ணெய், உப்பு. இப்ப இந்த பூண்டு பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமா விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நாம இப்ப நான் சொன்ன ஒன்னொன்னையும் தனித்தனியா வறுத்து எடுத்து வைக்க போறோம். முதல்ல காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் எப்பவுமே அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்தோம்னா ஒரு 10 மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால கொஞ்சம் காரம் அடங்கும். நல்லெண்ணெய் ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா பூண்டு துவையலுக்கெல்லாம் நம்ம சில சமயம் பருப்புலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது உளுத்தம் பருப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரெசிபிக்கு நம்ம அதை யூஸ் பண்ணல. இப்போ மிளகாய் வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதை வறுக்கும்போது ரொம்ப கவனமா வருங்க, எதுவுமே கருகக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தனியா அந்த கடாயிலேயே எண்ணெய் இருக்கிறதுனால நான் அதுலயே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த தனியா வறுக்கும் போது அது சரியா கரெக்டான இதுக்கு வந்துச்சுன்னா அது நல்ல மனம் வரும். அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இதை வதக்கியாச்சு, எடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் லேசா எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம பூண்டு வதக்கணும். பூண்டும் கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். அப்படியே ஒரு மாதிரி பச்சை வாசனை இருந்துச்சுன்னா சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால கொஞ்சம் வதக்கி போட்டா நல்ல மணமா இருக்கும். பூண்டு ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்ப நம்ம இதை இறக்கிடலாம். இப்ப அடுத்ததா கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் சூடு ஆறிடுச்சு. இப்போ பொடி பண்ணிடலாமா? முதல்ல நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாவை இதுல சேர்க்கிறோம். இதோட உப்பும் சேர்த்துடலாம். முதல்ல இதை அரைச்சிக்கலாம். மிளகா வந்து பொடி ஆயிடுச்சு. இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற தனியாவையும் சேர்த்துக்கலாம். தனியாவும் பொடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற பூண்டு, இதோட பூண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு.
இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போறோம். இது பொடிங்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. சுவையான பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இடமுறுக்கு அவல் பொரி. அஞ்சரப்பெட்டை